உங்கள் ராஜயோகத்தை தடுக்கும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்களை வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் அமைதியானவர்கள் போல தோன்றலாம். அதிகமாக பேசாமல் தங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு யாரிடமும் தேவையில்லாமல் தங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் மிகப்பெரிய சிந்தனை உலகம் ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் மகரம் ராசிக்காரர்கள் அதை பற்றி பல கோணங்களில் சிந்திப்பார்கள். இன்று என்ன நடக்கிறது என்பதை மட்டும் பார்க்காமல் நாளை என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன ஆகும், எதிர்காலத்தில் இந்த முடிவு தங்களுக்கு என்ன பயனை தரும் என்பதையும் கணக்கிட்டு செயல்படுவார்கள். இதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் நடந்த பிறகு அவை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் தன்மை காணப்படும். மற்றவர்கள் வேகமாக ஓடி முன்னேறுவது போல தோன்றும் நேரங்களில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பாதைகளை அமைதியாக உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அவர்களின் வெற்றிகளை வெளியிலிருந்து பார்க்கும் போது திடீரென வந்தது போல தெரிந்தாலும் அந்த வெற்றிக்கு பின்னால் பல வருடங்களாக அவர்கள் செய்த உழைப்பு, பொறுமை, தியாகம், காத்திருப்பு, தோல்விகளை தாங்கிய மனநிலை ஆகியவை இருக்கும். இவர்களிடம் ஒரு தனிப்பட்ட குணம் உள்ளது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதைத்தான் சிந்திப்பார்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நீண்ட நேரம் உடைந்து போக மாட்டார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு தடையும் அவர்களை உடைப்பதற்கு பதிலாக அவர்களை இன்னும் வலிமையான மனிதர்களாக மாற்றும் அனுபவமாக மாறக்கூடும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு மரத்துடன் ஒப்பிடலாம். ஒரு மரம் விதையாக இருக்கும்போது அதன் மீது யாருக்கும் கவனம் இருக்காது. ஆனால் அது மண்ணுக்குள் வேர்களை ஆழமாக பதித்து மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் மிகப்பெரிய மரமாக மாறும். அதுபோலத்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் மெதுவாக உருவாகும். குறிப்பாக பணம், சொத்து, தொழில் வளர்ச்சி, பதவி, சமூக மதிப்பு போன்ற விஷயங்களில் உடனடி பலனை எதிர்பார்த்ததை விட நீண்ட கால வளர்ச்சியே இவர்களுக்கு முக்கியமாக அமையும். ஆரம்ப காலங்களில் இவ்வளவு உழைத்தும் ஏன் முன்னேற்றம் இல்லை என்ற எண்ணம் வரலாம். தங்களுடைய குறைவாக உழைத்தவர்கள் கூட முன்னேறுவது போல தெரிந்து மனதில் சிறிய ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். மற்றவர்களின் வேகத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கைகளை அளக்கக்கூடாது என்பதையே மகரம் ராசிக்காரர்களின் பலம் வேகம் அல்ல, நிலைத்தன்மை. ஒரு முறை ஒரு இலக்கை முடிவு செய்துவிட்டால் அதை அடையும் வரை பல ஆண்டுகள் கூட காத்திருக்க தயாராக இருப்பார்கள். இதனால்தான் வயது அதிகரிக்க இவர்களுடைய வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பொறுப்பும் பொருளாதார பலமும் அதிகரிக்கும். வாய்ப்பு இருப்பதாக ஜோதிட பார்வையில் கூறப்பட்டு வந்தாலும் இவர்கள் சம்பாதிப்பதை விட சம்பாதித்ததை எவ்வாறு பாதுகாப்பது, அதை எவ்வாறு சொத்தாக மாற்றுவது, எதிர்காலத்திற்காக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் திறமை கொண்டவர்களாக இருக்கக்கூடும். மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் செலவு செய்வது, மகிழ்வதற்கான பொருள் மட்டுமல்ல. பணம் என்பது பாதுகாப்பு, சுதந்திரம், குடும்பத்தின் எதிர்காலம், சொத்து உருவாக்கம், தங்களுடைய வாழ்க்கை தரம் ஆகியவற்றோடு தொடர்புடையதாக இருக்கும். இதனால் ஒரு புறம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் மிக வலுவாக இருக்கலாம். இன்னொரு புறம் சம்பாதித்த பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடும் இருக்கும். ஒரு பெரிய தொகை கைக்கு வந்தவுடன் எல்லாவற்றையும் ஒரே நாளில் செலவு செய்வதை விட அதை எங்கு முதலீடு செய்யலாம், எந்த பொருளை வாங்கினால் எதிர்காலத்தில் மதிப்புகள் உருவாகும், எந்த தொழிலில் பணத்தை பயன்படுத்தலாம் என்று யோசிப்பார்கள். இதனால் இவர்களின் பொருளாதார வளர்ச்சி மெதுவாக தொடங்கினாலும் காலப்போக்கில் வலுவான அடித்தளத்தை உருவாக்கும். வாய்ப்புகள் அதிகம். வீடு, நிலம், கட்டிடம், வாகனம், தொழில், முதலீடு போன்ற நீண்ட கால மதிப்புடைய விஷயங்களில் ஆர்வங்கள் உருவாகலாம். குறிப்பாக வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு சொத்து வேண்டும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகும். என்ற எண்ணமே இவர்களை தொடர்ந்து உழைக்க தூண்டும். பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்லாமல் பணத்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் சில மகரம் ராசிக்காரர்களிடம் காணப்படலாம். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் இருப்பார்கள். இவரால் இதை செய்ய முடியாது, இவருடைய முயற்சி வெற்றி பெறாது, இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே, இன்னும் என்ன முன்னேற்றம் போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஆனால் இவர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அந்த வார்த்தைகளுக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் காலத்திலும் பதில் சொல்ல வைப்பார்கள். அவர்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசுவதை காட்டிலும் ஒரு நாள் தங்களுடைய சாதனைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வெற்றிகள் தாமதமாக வந்தாலும் அந்த வெற்றிக்கு பிறகு அவர்களை முன்பு மதிக்காதவர்களை திரும்பி பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம். இவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் பொறுமை. மற்றவர்கள் ஒரு தோல்விக்கு பிறகு பாதையை மாற்றிக்கொள்ளும் போது மகரம் ராசிக்காரர்கள் தோல்வி ஏற்பட்ட இடத்தையே ஆய்வு செய்து எங்கே தவறு நடந்தது என்று கண்டுபிடித்து மீண்டும் முயற்சி செய்யக்கூடியவர்கள். ஒருமுறை தோல்வியடைந்து வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள். அதனால் வயது செல்ல செல்ல இவர்களுடைய முடிவெடுக்கும் திறன், மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன், பணத்தை கையாளும் திறன், எதிர்காலத்தை திட்டமிடும் திறன் ஆகியவை மேலும் வளரக்கூடும்.
மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும். குடும்பத்தில் யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க இவர்களால் முடியாது. வெளியில் தங்களுடைய உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் மனதிற்குள் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும், வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இவர்களை அதிகமாக உழைக்க வைக்கும். சில சமயங்களில் தங்களுடைய விருப்பங்களையே தியாகம் செய்து குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வார்கள். அதே போல மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஒழுக்கம், நேரம், பொறுப்பு, கட்டுப்பாடு ஆகியவை முக்கியமானவை. ஒரு வேலையை தொடங்கிவிட்டால் அதை பாதியில் விட்டுவிடாமல் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் நிர்வாகம், கட்டுமானம், நிலம் மற்றும் சொத்து தொடர்பான துறைகள், கலைகள், கணக்கியல், வணிகம், தொழில் நிர்வாகம், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பொறுப்பான பதவிகள், திட்டமிடல் சார்ந்த பணிகள் போன்ற பல துறைகளில் இவர்களுடைய நடைமுறை சிந்தனை பயன்படக்கூடும். மற்றவர்கள் பார்க்காத சிறிய விஷயங்களை கூட கவனித்து அவற்றை சரி செய்து ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உடனடியாக எல்லோருடனும் நெருக்கி விடாமல் இருந்தாலும் காலப்போக்கில் இவர்களுடைய நம்பகத்தன்மை மற்றவர்களுக்கு புரியும். இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் முடித்து விடுவார் என்ற பெயர் கிடைப்பது இவர்களுடைய மிகப்பெரிய தொழில் பலமாக மாறும். இதனால் ஆரம்பத்தில் அதிக விளம்பரம் இல்லாமல் உழைத்தாலும் காலப்போக்கில் பதவி, பொறுப்பு, அதிகாரம், வருமானம் ஆகியவை உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். ராஜயோகம் என்ற வார்த்தையை வெறும் திடீர் பணவரவு என்று மட்டும் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் தன்னுடைய நிலையை படிப்படியாக உயர்த்தி கொண்டு மற்றவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் பெறுவது கூட ஒரு வகையான உயர்வாக இருக்கலாம். மகரம் ராசிக்காரர்களிடம் அந்த உயர்வை உருவாக்கக்கூடிய முக்கியமான குணம் உள்ளது. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. மற்றவர்கள் ஓடிப்போகும் நேரத்தில் கூட இந்த வேலையை யார் செய்ய போகிறார்கள் என்று பார்த்து அதை தாங்களே எடுத்துக்கொள்ளும் குணம் இவர்களிடம் இருக்கலாம். அந்த குணமே ஒரு கட்டத்தில் இவர்களை மற்றவர்களை வழிநடத்தும் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து தாங்களே முடிவெடுக்கும் நிலை வர வேண்டும் என்ற ஆசை உருவாகலாம். இதுவே தொழில் தொடங்குதல், வியாபாரம் விரிவுபடுத்துதல், சொத்து உருவாக்குதல், பதவி உயர்வு பெறுதல் போன்ற பல்வேறு வடிவங்களில் வெளிப்படலாம். ஆனால் உண்மையான ராஜயோகம் என்பது வாய்ப்பு வந்தபோது அதை அடையாளம் கண்டு பயன்படுத்துவதிலும் உள்ளது. எனவே மகரம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை கூட அலட்சியப்படுத்தாமல் அவற்றை நீண்ட கால வளர்ச்சிக்கான படிக்கட்டுகளாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய சிந்தனை முறையே மாறக்கூடும். இளமையில் மற்றவர்களின் கருத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பின்னர் என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். தேவையில்லாத நட்புகள், பயனில்லாத உறவுகள், மன அமைதிகளை கெடுக்கும் சூழ்நிலைகள் ஆகியவற்றிலிருந்து தங்களை மெதுவாக விலக்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லாமல் பணத்தை எவ்வாறு பாதுகாப்பது, குடும்பத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு உறுதி செய்வது, தங்களுடைய பெயரில் சொத்து உருவாக்குவது, குழந்தைகளின் வாழ்க்கையை எவ்வாறு நிலைப்படுத்துவது போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த மாற்றம் சில சமயங்களில் வெளியிலிருந்து பார்க்கும் நபர்களுக்கு இவர் மாறிவிட்டாரா என்று கூட தோன்றலாம். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் நம்பகத்தன்மை. ஒருவரிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். இதனால் ஆரம்பத்தில் சிறிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாலும் காலப்போக்கில் பெரிய பொறுப்புகள் இவர்களிடம் வரலாம். ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் முக்கிய பணிகளை கவனிக்கும் நபராக மாறலாம். தொழில் செய்தால் முக்கியமான முடிவுகளை தாங்களே எடுக்கும் நிலைக்கு வரலாம். வியாபாரம் செய்தால் பலரை நிர்வகிக்கும் அளவுக்கு அமைப்பை உருவாக்கலாம். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாங்களே செய்வதை விட சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் சரியான பொறுப்புகளை ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் என்னை தவிர வேறு யாராலும் சரியாக செய்ய முடியாது என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் வளர்ச்சி அதிகரிக்கும் போது அந்த அணுகுமுறை தடையாக மாறும். ஒரு நல்ல தலைவர் என்பது எல்லா வேலைகளையும் தனியாக செய்பவர்கள் அல்ல, மற்றவர்களிடமிருந்து சிறந்த பணிகளை பெறக்கூடியவர். இந்த மாற்றத்தை மகரம் ராசிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களின் தொழில் வளர்ச்சி இன்னும் வேகமாக விரிவடையக்கூடும். மகரம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போட விரும்பாதவர்களாக இருக்கலாம். ஆனால் யார் உண்மையானவர், யார் போலியானவர், யார் தங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பவில்லை என்பதை காலப்போக்கில் புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்குள் உருவாகும். ஆரம்பத்தில் சிலரின் வார்த்தைகளை நம்பி ஏமாடினாலும் ஒரு அனுபவத்திற்கு பிறகு அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க முயற்சி செய்வார்கள். குறிப்பாக தொழில் மற்றும் பண விஷயங்களில் யாரிடமும் முழுமையாக நம்பிக்கை வைத்து ஆவணங்கள் இல்லாமல் செயல்படுவது இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் பணம் தொடர்பான ஒப்பந்தங்கள், கூட்டுத் தொழில், சொத்து வாங்குதல், கடன் கொடுத்தல் போன்ற விஷயங்களில் எல்லாவற்றையும் எழுத்துப்பூர்வமாக வைத்திருப்பது நல்லது. எதிரி இருக்கிறார் என்று பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் இருப்பதும் சரியல்ல. உங்கள் திட்டங்களை அனைவரிடமும் பகிராமல் முடிவுகளை சரியான ஆலோசனையுடன் எடுத்து உங்கள் தனிப்பட்ட நிதி விஷயங்களை தேவையில்லாமல் வெளியில் சொல்லாமல் இருப்பது பாதுகாப்பான நடைமுறையாக இருக்கும். சில நேரங்களில் அமைதியாக விலகுவது நேரடியாக மோதுவதை விட மிகப்பெரிய வெற்றியாக மாறும். மகரம் ராசிக்காரர்கள் காதலை
காதலை வார்த்தைகளால் மட்டும் நிரூபிக்க விரும்பாமல் செயல்களால் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தினமும் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசாமல் இருந்தாலும் குடும்பத்திற்காக பணம் சம்பாதிப்பது, தேவையான நேரத்தில் உதவுவது, துணையின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது, குடும்ப பாதுகாப்பை உருவாக்குவது போன்ற செயல்களில் தான் இவர்களுடைய அன்பு வெளிப்படும். இதனால் இவர்களுடன் இருப்பவர்கள் சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்தவே மாட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய மனதில் அன்பு இல்லாதது போல அதை வெளிப்படுத்தும் விதம் வேறுபட்டது. திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பணம் மற்றும் பொறுப்பு மட்டுமில்லாமல் உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்வது, குடும்பத்திற்காக உழைப்பது எவ்வளவு முக்கியமோ குடும்பத்தினுடன் நேரம் செலவிடுவதும் அதே அளவு முக்கியம். தங்களுடைய மனதில் இருப்பதை அவ்வப்போது வெளிப்படையாக பேசினால் தேவையில்லாத தவறான புரிதல்கள் குறையும். மகரம் ராசிக்காரர்கள் உண்மையான உறவை பெற்றுவிட்டால் அதை எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். அந்த உறவை பாதுகாப்பதற்காக நீண்ட காலம் முயற்சி செய்யக்கூடியவர்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒப்பீடு அதிகமாக இருக்கலாம். ஒருவர் புதிய வீடு வாங்குகிறார், ஒருவர் கார் வாங்குகிறார், ஒருவர் தொழில் தொடங்குகிறார், ஒருவர் பெரிய பதவிக்கு செல்கிறார் என்று பார்த்து எப்போது எனக்கும் இப்படி ஒரு நிலை வரும் என்று மனதில் கேள்வி எழுப்பலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த மனநிலை மாறும். பிறரை பார்த்து கவலைப்படுவதற்கு பதிலாக தங்களுடைய வாழ்க்கைக்கான பாதையை உருவாக்க தொடங்குவார்கள். அதுவே மிகப்பெரிய திருப்பம். மற்றவர்களிடம் இருக்கும் பொருட்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக நான் என்ன செய்ய. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு நிலையான வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும். வாடகை வீடு, தற்காலிக வருமானம், நிலையில்லாத தொழில் போன்றவற்றை விட எனக்கென்று ஒரு நிரந்தரமான அடித்தளம் வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறலாம். இதன் காரணமாக வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், தொழிலுக்கான இடம் அமைத்தல் போன்ற கனவுகள் உருவாகலாம். இந்த கனவுகளை நிறைவேற்றும் போது அவசரமாக முடிவெடுப்பதை விட நீண்ட கால நிதி திட்டமிடல் மிகவும் அவசியம். முன்பணம், கடன் தவை, வருமானத்தின் நிலைத்தன்மை, குடும்ப செலவுகள், அவசர நிதி ஆகிய அனைத்தையும் கணக்கிட்டு செயல்படுவது பாதுகாப்பானது. சோதத்தில் சொத்து சோகம் குறித்து அம்பத்தில் நம்பிக்கைகள் இருந்தாலும் நடைமுறையில் நல்ல சொத்து வாங்குவதற்கு சட்ட ஆவணங்கள், உரிமை சான்றுகள், அனுமதிகள் மற்றும் சந்தை நிலை ஆகியவற்றை சரிபார்ப்பது அவசியம். சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் இன்று கனவாக இருக்கும் எனக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்ற எண்ணம் நாளை நிஜமாக வாரும் வாய்ப்பு இருக்கிறது. மகரம் ராசிக்காரர்களை வாழ்க்கையை பல்வேறு சூழ்நிலைகளை சோதிக்கலாம். சிலர் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். சிலர் அவர்களுடைய அமைதியை பலவீனமாக நினைக்கலாம். சிலர் அவர்களுடைய உழைப்பை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருந்து உங்கள் பாதைகளை தொடர்ந்து செல்வதே சிறந்த பதில். இன்று உங்களை விமர்சிக்கும் ஒருவர் நாளை உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பாராட்டப்படலாம். இன்று உங்களை குறைத்து மதிப்பிடும் ஒருவர் நாளை உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். எனவே மற்றவர்களின் வார்த்தைகளால் உங்கள் இலக்கை மாற்றாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை தெரிந்து கொண்டு தினமும் சிறிது சிறிதாக முன்னேறுங்கள். வெற்றி வந்த பிறகு விளக்கம் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையே உங்கள் பதிலாக இருக்கட்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் குறிப்பாக உங்கள் பொருளாதார நிலை நாளுக்கு நாள் உயரட்டும். நீங்கள் கனவு காணும் வீடு, சொத்து, தொழில், வசதிகள் அனைத்தும் நல்ல முயற்சிகளின் மூலம் உங்களை வந்து சேரட்டும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் வளமும் வெற்றியும் தொடர்ந்து பெருகட்டும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பணத்தின் உண்மையான மதிப்பு மிகவும் ஆழமாக புரியக்கூடும். இளமையில் பணம் கிடைத்தால் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் குடும்பத்திற்காக செலவு செய்வதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் காலம் செல்ல செல்ல சம்பாதிப்பது மட்டும் போதாது. சம்பாதிப்பதை பாதுகாக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற உண்மை இவர்களுக்குள் புரியும். இதனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு இவர்களின் பணத்தை கையாளும் விதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகலாம். தேவையில்லாத செலவுகளை குறைத்து நீண்ட கால பயன் தரும் விஷயங்களுக்கு பணத்தை மாற்றத் தொடங்குவார்கள். வங்கி சேமிப்பு, முதலீடு, நிலம், வீடு, தொழில் வளர்ச்சி போன்ற நிலையான வழிகளில் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கலாம். இவர்களுடைய மிகப்பெரிய பொருளாதார வெற்றி ஒரே நாளில் கிடைக்கும் பெரிய தொகையில் இல்லாமல் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்படும் பாதுகாப்பான செல்வத்தில் இருக்கக்கூடும். அதனால் இன்று சிறியதாக தெரியும் சேமிப்பு கூட நாளை மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பணம் அதிகமாக வந்த காலங்களில் வாழ்க்கை செலவையும் அளவுக்கு மீறி உயர்த்தாமல் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கினால் மகரம் ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை காலப்போக்கில் மிகவும் வலுவாக மாறக்கூடும். மகரம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பாதை எப்போதும் தொடராது. ஒரு கட்டத்தில் பல ஆண்டுகளாக செய்து வந்த வேலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். சில நேரங்களில் பணிபுரியும் நிறுவனத்தை மாற்றுவது, வேறு துறைக்கு செல்வது, தனியாக தொழில் தொடங்குவது, குடும்ப தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில் புதிய பிரிவை உண்டாக்குவது போன்ற எண்ணங்கள் தோன்றலாம். இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் பயத்தை ஏற்படுத்தினாலும் சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறக்கூடும். குறிப்பாக இவ்வளவு வருடம் இதைத்தான் செய்தேன், இப்படி எப்படி மாறுவது என்ற தயக்கம் மகரம் ராசிக்காரிடம் இருக்கலாம்.
ஆனால் பழைய அனுபவத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டியதில்லை. அந்த அனுபவத்தையே புதிய துறைகளில் பயன்படுத்தலாம். உதாரணமாக, பல ஆண்டுகள் ஒரு துறையில் பணிபுரிந்த ஒருவர் அதே துறையை சார்ந்த ஆலோசனை, விற்பனை, பயிற்சி அல்லது தண்ணீர் தொழில் போன்ற புதிய பாதைகளை தேர்ந்தெடுக்கலாம். எனவே மாற்றம் என்றால் அனைத்தையும் புதிதாக ஆரம்பிப்பது அல்ல. இதுவரை கற்றுக்கொண்டதை வேறு வடிவத்தில் பயன்படுத்துவதும் ஒரு பெரிய மாற்றமே. சரியான நேரத்தில் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளும் மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வருமானத்தையும் தொழில் மதிப்பையும் உயர்த்தி கொள்ள முடியும். வாய்ப்பு வந்த பிறகு தயாராக வேண்டும் என்று நினைப்பதை விட வாய்ப்பு வருவதற்கு முன்பே தயாராக இருப்பதே மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடும். ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, ஒரு பதவி உயர்வு, பெரிய வாடிக்கையாளர், புதிய கூட்டு தொழில், சொத்து வாங்கும் சந்தர்ப்பம் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு எப்போது வரும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்தபோது அதனை பயன்படுத்தும் அளவுக்கு நிதி, அறியும் திறமையும், தொடர்புகளும், ஆவணங்களும், திட்டமிடலும் உங்களிடம் இருக்க வேண்டும். அதற்காக தினமும் சிறிது நேரத்தை உங்கள் திறமையை வளர்ப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் தொழிலில் புதிய மாற்றங்களை கவனிப்பதற்கும் செலவிடுவது நல்லதல்ல. பலருக்கு வாய்ப்பு கிடைத்தால் முன்னேற்றம் இல்லை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் சில நேரங்களில் வாய்ப்பு வந்தும் அதை பயன்படுத்த தயாராக இல்லாததால் முன்னேற்றம் தாமதமாகிறது. மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக திட்டமிட்டு செயல்படுபவர்கள் கூடியவர்கள் என்பதால் இந்த குணத்தை சரியாக பயன்படுத்தினால் மற்றவர்கள் கவனிக்காத வாய்ப்புகளையும் முன்கூட்டியே அடையாளம் காண முடியும். மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை முன்னேறும் போது எல்லோரும் நம்முடன் தொடர்ந்து வரமாட்டார்கள். இந்த உண்மையை மகரம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடும். ஒரு காலத்தில் தினமும் பேசிக்கொண்டிருந்த சிலர் பின்னர் தூரமாகலாம். நெருக்கமாக இருந்த சில உறவுகள் கருத்து வேறுபாட்டால் மாறலாம். சில நட்புகள் தேவையில்லாமல் முடிவடையலாம். ஆரம்பத்தில் இதில் மனதில் வேதனையை உருவாக்கினாலும் காலப்போக்கில் ஒவ்வொரு உறவுக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலமும் காரணமும் இருப்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை உண்மையாக விரும்புபவர்கள் மட்டுமே நீண்ட காலம் உங்களுடன் இருப்பார்கள். மற்றவர்கள் விலகுவது தோல்வி அல்ல. சில நேரங்களில் தேவையில்லாத மனிதர்களிடம் விலகுவது மன அமைதிக்கான மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம். அதனால் யாராவது விலகிவிட்டால் உடனடியாக உங்களை குறை சொல்ல வேண்டாம். அந்த உறவு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்பதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பீதியை விட்டுவிட கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையில் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை விட நம்மை உண்மையாக புரிந்து கொள்ளும் சில மனிதர்கள் இருப்பதே மிக முக்கியம். மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நபராக இருப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்களின் ஆலோசனைக்கு அனைவரும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருப்பதை குடும்பத்தினர் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். பண விஷயங்களில் கட்டுப்பாடு, குடும்ப செலவுகளை திட்டமிடுதல், குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தல், வீடு மற்றும் சொத்து தொடர்பான முடிவுகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது போன்ற காரணங்களால் குடும்பத்தில் இவர்களுக்கு கருத்து முக்கியம் அளிக்கலாம். ஒரு கட்டத்தில் குடும்பத்தின் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது இவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் யாரும் செய்யாத முடிவு இயலாத நிலை உருவாகலாம். இது அதிகாரத்திற்கோ அல்ல, அவர்கள் பல ஆண்டுகளாக கட்டிய பொறுப்பின் விளைவாக கிடைக்கும் மரியாதையாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் உங்கள் கருத்து முக்கியமானதாக மாறும் போது மற்றவர்களின் கருத்தையும் கேட்பது அவசியம். நீங்கள் சரியாக இருப்பதாக நினைத்தாலும் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டால் குடும்ப உறவுகள் இன்னும் அழகாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் மனதில் சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய அதிகமான கணக்கீடு இருக்கும். இதை செய்ய பணம் போதுமா? இது வெற்றி பெறுமா? நான் இதற்கு தகுதியானவரா என்று பல கேள்விகள் தோன்றலாம். திட்டமிடுவது நல்லது, ஆனால் அளவுக்கு மீறிய பயம் ஒரு நல்ல முயற்சியை ஆரம்பிக்க விடாமல் தடுக்கக்கூடும். உங்களிடம் இல்லாததை மட்டும் பார்க்காமல் உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் அனுபவம், திறமைகள், தொடர்புகள், உழைப்பு, நேரம் ஆகியவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இன்று இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே நாளில் மிகப்பெரிய தாவல் தேவையில்லை. ஒரு சிறிய படி போதும். அந்த சிறிய படி நாளை இன்னொரு படியாக மாறும். இவ்வாறு தொடர்ந்து நகர்ந்தால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் தொடங்கிய இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதை உணர்வீர்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் பொருத்தமான வாழ்க்கை அணுகுமுறை. வேகத்தை விட தொடர்ச்சியே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் மிகவும் முக்கியம் என்றாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் என் பெயருக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பணம் சம்பாதித்தாலும் சமூகத்தில் நல்ல பெயர் இருக்க வேண்டும். தொழிலில் நம்பகமானவர் என்ற மதிப்பு கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் பொறுப்பானவர் என்று சொல்லப்பட வேண்டும். மற்றவர்கள் தங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை வர வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம். இந்த பெயர் ஒரே நாளில் உருவாகாது. பல ஆண்டுகளாக நேர்மையாக நடந்து கொள்வது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது, பண விஷயங்களில் தெளிவாக இருப்பது, பிறருக்கு தேவையான நேரத்தில் உதவுவது போன்ற சிறிய செயல்களின் மூலம்தான் உருவாகும். ஒரு கட்டத்தில் உங்கள் பெயரே உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக மாறலாம். தொழிலில் நம்பிக்கை என்பது பணத்தை விட அதிக மதிப்புடையது. ஒருமுறை ஒரு நல்ல பெயர் உருவானால் அது புதிய வாய்ப்புகளையும் புதிய தொடர்புகளையும் உங்களிடம் கொண்டு வரக்கூடும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.